ಸೊ ಸರ್ ಇಂದ ಪುರ ಪತ್ತಿ ಸೊಲ್ಲುங்க ಸರ್. ಇದು ಇವಾಗ ಇದೆಯಲ್ಲ ಲಾಲ್ಚಿನಿಗೆ ಇದು ನಮ್ಮ ತಾಮ್ರ ಲೈನ್ಗೆ ನಮ್ಮ ಗುಲ್ದಾರ್ನ ಪುಟ್ ಮಾಡಿದೆ. ಓಕೆ. ತಾಮ್ರ ಇದೆ ಲೈನ್. ಆ ಗುಲ್ದಾರ್ ಗಂಡಿಗೆ ನಮ್ಮ ತಾಮ್ರಗಳು ಪುಟ್ ಮಾಡಿ ತಾಮ್ರದಲ್ಲಿ ಹೆಣ್ಗಳು ಪುಟ್ ಮಾಡಿ ಓಕೆ ಈ ಪಟ ಬಂದಿತ್ತು. ಓಕೆ. ಇದು ಬಿಳೆಬಾಲ ಇವಾಗ ಯಾಕೆಂದ್ರೆ ಹಳೇದು ಬಿಳೆಬಾಲ ಹೊಡ್ಕೊಂಡ್ ಬಂತಿದ್ದು. ಓಕೆ. ಇದು 12 ಅವರ್ 22 ಅವರ್ 32 ನಿಮಿಷ ಒಂದ್ಸತಿ ಒಂದು ರೌಂಡ್ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಫಿನಿಶಿಂಗ್ ಆಗಿದೆ. ಎಲ್ಲ ಅಕ್ಕಿಗಳು ನಾನು ಏನು ಹೇಳಿ ತೋರಿಸ್ತಾ ஃபினிஷிங். ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இது வந்து நம்ம குல்தாராணி இப்போ விட்டாங்க இல்லையா 12 ஹவர் பறந்துச்சு, அது புள்ள இதுக்கும் ஒரு தாம்பராலுக்கும் போட்டு அவங்க பழைய ஜாதியை பாருங்கள் எப்படி எடுத்து வந்துருக்கு. அந்த வெள்ளை வாலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சார்து அது ஃபேமஸ். இந்த புறா கூட 12 ஹவர் மேலே புறா பறந்துருக்கு. இது ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ அவங்க அப்படின மாதிரி தான் டிட்டு எல்லாம் நல்ல பேர் வாங்கி குத்திச்சு சாருக்கு. இப்போ அவர் விட்டுக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்ல டாப் கிளாஸ் லைனேஜ் தான். ಸರ್ ಇದ್ರ ಬಗ್ಗೆ சொல்லுங்க ಸರ್. ಇದು ಬ್ಲೂಸ್ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಹೊಡ್ಕೊಡ್ತು ಗಂಡು. ಓಕೆ. ಇದು ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಆಗಿಲ್ಲ ಅಕ್ಕಿ ಇದು. ಓಕೆ. ಕನ್ಸಿಸ್ಟೆಂಟ್ ಟೈಮು. ಓಕೆ. 10 ಗಂಟೆ ಎಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. 10 ಗಂಟೆ ಎಂಡ್ 10 ಅವರ್. ಓಕೆ. ಬಟ್ ಒಳ್ಳೆ ಬಾಜಿ ಒಳ್ಳೆ ತಿರುಗಾಟ. ಓಕೆ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಅದೇ ಲೈನ್ ಅಲ್ಲಿ. ಓಕೆ. ಅದೇ ಸೇಮ್ ಲೈನ್ ಇಲ್ಲ ಸರ್, ಗುಲ್ದಾರ್ ಲೈನ್ ಇದೆ. ಬಿಳೆಬಾಲಕ್ಕೆ ಒಂದು ಫೂಟ್ ಅಷ್ಟೇ. ஓகே. இன்னும் ரெண்டா சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ கைஸ் இந்த புறா பார்த்தீங்கன்னா 10 ஹவருக்கு மேலே எண்டு தான் புறா இது. நல்ல பாஜி நல்ல இதெல்லாமே ஒரே லைன் தான். சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளவால் புறா தான், குல்தாருக்கு அதுக்கு எல்லாமே புறா தான் இதெல்லாம். இதுவும் நல்ல ப்ளூஸ் டோர்னமெண்ட்டுக்கு ப்ரைஸ் வச்சு கொடுத்துக்குதுன்னு சொன்னார் சார். 10 ஹவருக்கு மேலே தான் 10 ஹவருக்கு உள்ளே தான் புறா இது எண்ட் ஆகுது. ஸோ பார்க்கலாம் இது நெக்ஸ்ட் வருஷம் எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ಓಕೆ. 6 ಇಯರ್ಸ್ ಆಡ್ತಿದ್ವಿ ಗಂಡು. ಓಕೆ. ಸತ್ತೋದ್ರು ಅವಾಗ ಗಂಡು ನನಗೆ ಬಂತು. ஓகே. ஸோ கைஸ் என்னென்னா இது வந்து ஒரு 6 வருஷமாக இந்த புறா பறந்துச்சு. ஸோ நல்ல டைமு. என்னென்னா இது அவங்க அண்ணா வீட்டு மேலே பறந்துச்சு. அவர் தவறி போயிட்டனால அவர் ஞாபகமாக இந்த புறா வச்சு இங்கே ப்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இதுலேயும் நல்ல கண்டிஷன் புறாங்க தான், நல்லா புறாங்க தான் நல்லா பறக்குது பாருங்கள். ತ್ರೇವಾಲ್ ಬರುತ್ತಲ್ಲ ಸರ್ ಇದು? ತ್ರೇವಾಲ್. ಓಕೆ. ಇದು ಜಯನಗರದಲ್ಲಿ 6 ವರ್ಷ ಆಡ್ತಿದ್ದೀನಿ. ಓಕೆ. ಇಲ್ಲೆಲ್ಲ ನಾನು ಟ್ರಯಲ್ ಅಕ್ಕಿಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀನಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಸರ್ ಇದ್ರ ಬಗ್ಗೆ சொல்லுங்க. ಇದು ಏನು ಅಂದ್ರೆ ಅಕ್ಕಿ ಇದು ಇದನ್ನು ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಮನೆಯಲ್ಲಿ ಆಡಿರೋದು ಅಕ್ಕಿ ಇದು. ಓಕೆ. ಒಳ್ಳೆ ಟೈಮ್ ಮಾಡಿದ ಅಕ್ಕಿ. ಓಕೆ. ಅವರು ಹೋಗೋವಾಗ ನನಗೆ ಕೊಡಲೇಬೇಕು ಅಂತ ಈ ಅಕ್ಕಿನೂ ನನಗೆ ಕೊಟ್ಟರು. ಓಕೆ. ಪಟಗಳೆಲ್ಲ ನನ್ನ ಹತ್ರ ಆಡಿದೆ. ಓಕೆ. ಸೊ ಗೈಸ್ ಪಾருங்க ಇದು ಸಾರ್ ಇದು ಪುರ ಸರ್ HMD ಹೇಳ್ತಾರ ಇದು ಅಕ್ಕಿ ಇದು ನನಗೆ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ ಇದನ್ನ ಯಾಕೆಂದ್ರೆ ಮೂತಿ ತುಂಡು ಮೂತಿ ಇದೆ HMD ಲೇ ಇರಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ಸೊ ಗೈಸ್ ಇದು ಪುರ பாருங்க சார்து ஒன் ஆஃப் பெரிய லைன் இது. இதுலயும் பாருங்க ಒಳ್ಳೆ ಪಟಗಳು ಒಳ್ಳೆ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. நல்ல மூஞ்சிங்களா பாருங்க நல்ல HMD தான் நினைக்கிறேன். பட் இதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆக்சுவலி வந்து சார் இது வந்து வீடு இன்னொன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. பட்டு நம்ம இங்கே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ணிக்கணும். மெயினாக கொஞ்சம் சில புறாங்க இங்கேயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம காமிச்சு இல்லையா, அதே ஆணுக்கு இந்த பொட்டை வந்து பந்து விழுந்துக்குது. இது ரெண்டில் விழுறது எல்லாமே வந்து அந்த மாதிரி பறக்குதுன்னு சொல்கிறாரு. உட்கார மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு சார். நல்லா பந்து விழுதுன்னா என்னென்னா கேரண்டி புறா. இந்த ஜொதியில் வந்து கேரண்டியாக புறா பறக்கும், எந்த காரணத்துக்கும் ஃபெயில் ஆகாது. ஸோ அதனால தான் சார் வந்து கலெக்ஷன்ஸை கம்மியாக வச்சுருந்தாலும் அந்த மாதிரி வச்சுருக்காரு. ரொம்ப டாப் கிளாஸாக வச்சுருக்காரு. ஸோ பாருங்கள் பொட்டை, இது ஒரு பொட்டை நல்லா துண்டு, சின்ன கால், நல்லா சின்ன பீக்கு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் வேறு. அந்த புருவம் பாருங்கள், புருவ இடத்துல கண் ரொம்ப அகலம். ಸೊ ಗೈಸ್ ಇದು ಲಾಸ್ಟ್ ಜೊತೆ ಸರ್ ಇದು ಗುಲ್ದಾರ್ ಅಲ್ಲ ಇದು? ಹಾಂ. ಸೊ ಗುಲ್ದಾರ್ ಪೊಟ್ಟೆ ಅದು ಬಾருங்க ರೇಗ್ದಾರ್ ಇருக்கு. ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದ್ದೆ ಇದು. ಓಕೆ. ಎಲ್ಲ ನೋಡಿದಾಗ ಯಾರೋ ಹುಡುಗರ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಕೊಡಪ್ಪ ಇದೊಂದು ಗಂಡು ಹೆಣ್ಣು ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಕೊಟ್ಟರು. ಓಕೆ. ಅಕ್ಕಿಗೆ ನಾನೆಲ್ಲ ಟ್ರಯಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಏನು ರಿಸಲ್ಟ್ ಏನೋ ಬಂದಿದೆಯಾ ಸರ್ ಇಲ್ಲಿ? ಒಂದು ಪಟ ಆಡಿದೆ. ಓಕೆ. ಒಂದು ಪಟ ನೆಕ್ಸ್ಟ್ ಅದಕ್ಕೆ ಆಡಿರೋದ್ರಿಂದ ಮತ್ತೆ ಜೊತೆ ಮಾಡಿದ್ವಿ. ஓகே. ஸோ கைஸ் இந்த ஜொதியில் புறா பறந்துருக்கு. திரும்ப ஜொதா போட்டிருக்காரு. பார்க்கலாம் அடுத்த வருஷத்துக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதில் பஞ்சுனா நான் ஒரு சான்ஸ் கிடச்சின்னா திரும்ப சாரை வந்து நான் திரும்ப மீட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் இவ்வளோ நேரம் நான் சாரை தான் அனுப்பினேன். உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓಕೆ. ಓಕೆ. ಚಿಕ್ಕಪ್ಪ. ಓಕೆ. ಇನ್ನೊಂದು ಜೊತೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಕತ್ತಂಗ್ ಹೆಣ್ಣು, ರೋಷನ್ ಗಂಡು. ஸோ கைஸ் பாருங்கள் கத்தங்கு ரோஷனுக்கு போட்டிருக்காரு. இதெல்லாம் புது ஜொதை சாரோட மைண்ட் செட்டில் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இது என்ன பண்ணலாம் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அதை விட்டு சொல்லுவார். இது ஜொதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் எனக்கு மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் பாருங்கள் ரேக்தாரு ஜொதா போட்டிருக்கிறது. ஸோ இன்னொன்று சாரோட நான் இன்னொன்று சொல்லணும். இது ஆக்சுவலி அந்த அவர் வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸில் பாருங்கள், பேர்டு கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கம்பீரம் ஸ்டைலு. ஸோ புறா பார்த்தவொன்னே பிடிச்சிடணும் அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஒரு ஜೊತೆயும் வச்சுருந்தாலும் அந்த மாதிரி ಜೊತೆ இருக்குது. ಸರ್ ಈ ಜೊತೆ ಬಗ್ಗೆ ಈ ಜೊತೆ ಇದು ನಮ್ಮ ಇದ್ರ ತಾಯಿ ಇದೆ ಇಲ್ಲಿ, ಸ್ವಲ್ಪ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ, ಅದು ಸ್ವಲ್ಪ ವೀಕ್ ಆಗಿದೆ. ಓಕೆ. ಈ ಅಕ್ಕಿ ನಮ್ಮ ಹತ್ರ 8 ತಿಂದಿತ್ತು, ನಮ್ಗೆ ತಂದು ವಾಪಸ್ ಕೊಟ್ಟ ನನಗೆ. ಓಕೆ. ಅದು ಎಲ್ಲ ಶ್ರೀನಿವಾಸ್ ಅಂತ ಇದ್ದಾನೆ. ಸಿಕ್ತು ಗಂಡು ನಮ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಅಕ್ಕಿ. ಈ ಗಂಟಿಗೆ ಈಗ ಜೊತೆ ಮಾಡಿದ್ದೀನಿ ಹೊಸ. ஓகே. ஸோ புது ஜொதை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் பாருங்கள், நம்ம சப்ஜா கலெக்ஷன்ஸ் நினைக்கிறேன் சார்து. எல்லா வீட்லேயும் எப்படி இருந்தாலும் ஒரு சப்ஜா கலெக்ஷன்ஸ் இருக்கும். சார் இந்த ಜೊತೆ பற்றி எப்படி புது ஜொதிங்களா? ಇದ್ರ ತಂದೆ ಆಡಿದೆ. ಓಕೆ. ಗಂಡು. ಓಕೆ. ತಂದೆ ಕತ್ ಕ್ರಾಸ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ, ಒಂದೇ ಪಟ. ಓಕೆ. ಹಾಗಾಗಿ ಇದ್ರ ತಂದೆ ಹೋಗಿರೋದ್ರಿಂದ ಇದೊಂದು ಪಟ ಗರಿ ಹೊಡೆದು ಇಟ್ಟಿದ್ವಿ. ಅದಕ್ಕೆ ಇದೇ ತಂದೆ ಕತ್ ಕ್ರಾಸ್ ಆಗಿದೆ, ಅದು ಭರ್ಜರಿ ಆಟ ಆಡಿದೆ ನಮ್ಮ ಹತ್ರ. ಓಕೆ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಬ್ಜಾ ಲೈನ್ಗಳಲ್ಲಿ ಟಚ್ ಇದು. ಓಕೆ. ಹಾಗಾಗಿ ಇದೊಂದು ಹೊಸ ಜೊತೆ ಮಾಡಿದ್ವಿ. ಇದೆಲ್ಲ ಹೊಸ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿ ನೋಡೋಣ ಅಂತ. ಓಕೆ. ಸೂಪರ್ ಸರ್. ಬಂದಿದ್ದಿಲ್ಲ ಹೊಸದಾಗಿ. ಈಗ வியூவர்ஸ் ಏನು ಹೇಳ್ಬೋದು ನೋಡೋಣ ಜೊತೆ. ஸோ கைஸ் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சாருக்கு சொன்னோம். உங்களுக்கு இந்த இத்தனை ஜோதியில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். ಕಾಮೆಂಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿ. ಓಕೆ. ಸೊ ಸರ್, ಸೊ ಲಾಸ್ಟು ಒಂದೇ ಒಂದು ನಿಮ್ಮ ಹತ್ರ உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ಒಂದು தான். இப்போ வர ஜென்ரேஷன் யங்ஸ்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எங்கள் ஊரில் சின்ன பசங்க எல்லாம் ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பவும் ஆனால் எங்களால் இது விட முடியல, அந்த மிஸ்டேக் ஆகிடுச்சு, எங்களை வந்து இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து எடுத்தேன் புறாவை, என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் எல்லாம் கடந்த காலத்துலேருந்து வந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் புறாவை சேர்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற ஜென்ರೇಷನ್ಗೆ நீங்கள் இப்போ இந்த ಮೆಸೇಜ್ என்ன ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತೀರಿ ಸರ್? ನಾನು ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತೀನಿ. ಏನು ಅಂದ್ರೆ ಈಗ ಹುಡುಗರೆಲ್ಲ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕಲಿತಾ ಇದ್ದಾರೆ. ಮೊದಲು ನಾನು ಅನ್ಕೋತಿದ್ದೆ ಕಮ್ಮಿ ಇರ್ತಾರೆ, ಶೋಕ್ ಎಲ್ಲ ಮುಗಿದೋಗುತ್ತೆ ಅಂತ. ಬಟ್ ಈಗ ಎಲ್ಲ ಹುಡುಗರು ಶೋಕ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. ಯಾವಾಗ ಶೋಕ್ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂದಾಗ ಇಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಆಡ್ಸೋದು ಕಮ್ಮಿ ಆಗ್ತಾ ಇದೆ, ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ವೈಸ್ ಕಮ್ಮಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಅಕ್ಕಿ ಆಡ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಬಿಡಬೇಕು ಅಂತಾರೆ. ಅಕ್ಕಿಗಳು ಉಡನ್ಗಳು ಏರ್ಪೇರ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಅಕ್ಕಿಗಳು ಕಮ್ಮಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ನೀವು ಅಕ್ಕಿನ ಎಲ್ಲರೂ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಎಲ್ಲರಿಗೂ ಆಸೆ ಇರೋದು ನಿಜ. ಆದ್ರೆ ನೀವು ಯಾವ್ದೋ ಒಂದು ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಒಂದ್ 4-5 ಜನ ಸೇರ್ಕೊಂಡು ಒಂದು ದಾಡಿನ ಹೆಸರು ಮಾಡ್ಕೊಂಡು ಆ ದಾಡಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಕೊಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಆ ಏರಿಯಾಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ನೇಮ್ ಇರುತ್ತೆ ಅಂತ ನನ್ನ ಭಾವನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಬಿಟ್ಟರೆ ವರ್ಷಾಂಪುರದಲ್ಲಿ ಒಂದು 10 ದಾಡಿ 15 ದಾಡಿ ಬಿಟ್ಟರೆ ಸಾಕು. ಇಲ್ಲೇ ಒಂದು ನಮ್ಗೆ ತಿಳಿದ ಒಂದು 30-35 ಜನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. 35 ಜಾಸ್ತಿನೇ ಇದ್ದಾರೆ. ಆ ಥರ ಇದ್ದಾಗ 50 ಜನ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾಗ ಫ್ಲಾಶ್ ಆಗೇ ಆಗ್ತದೆ. ಅಕ್ಕಿಗಳು ಹೋದಾಗ ಜೊತೆ ಹಿಡಿಯೋದು ಈ ಥರದ್ದೆಲ್ಲ ಆಗಿ ಅಕ್ಕಿಗಳು ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ವೈಸು ಕಮ್ಮಿ ಆಗ್ತದೆ. ಈ ಥರ ಎಲ್ಲ ಅನುಭವ ಆಗಿದೆ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಣ್ಣ ಹುಡುಗರೆಲ್ಲ ಆ ಟೈಮ್ನಲ್ಲೆಲ್ಲ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಸೇರಿರೋರಿಗೆ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಕೊಟ್ಕೊಂಡು ಅವ್ರ ಜೊತೆ ಬೇಕಾದ್ರೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಿಟ್ರೆ ಒಳ್ಳೆ ಅಕ್ಕಿಗಳು ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಆಗುತ್ತೆ, ಒಳ್ಳೆ ಹೆಸರಾಗುತ್ತೆ ಶ್ರೀರಾಮ್ಪುರಕ್ಕೆ ಅಂತ. ನಾನು ಶ್ರೀರಾಮ್ಪುರಕ್ಕೆ ಅಂತಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಅದೊಂದು ಈ ಥರ ஆகுது. ஓகே. ஸோ கைஸ் சார் வந்து சூப்பர் மெசேஜ் சொன்னார். என்னன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாருமே வந்து ஷோக் பண்றீங்க. இப்போ வந்து ஷோக்கு வந்துருக்கு, சின்ன பசங்க வந்து பெரிய ஆள் வரைக்கும் ஷோக் பண்றாங்க. பட் என்னன்னா புறா விடுறது ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு லாங் டைம் விடுறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா பேர்ட்ஸை வந்துட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு கிளப்பா பண்ணி ஒரு தாட்டியா பண்ணி அங்க வச்சு என்ன பண்ணுங்கன்னா பேர்ட்ஸை வந்து விடுவாங்க. அப்போ வந்து ஷோக்கும் வளரும், டைமிங்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஒருத்தரா வந்து சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சவங்கிட்ட போயிட்டு ஒன்னா சேர்ந்து கத்துக்கணும், ஒரே இடத்துல புறா விட்டீங்கன்னா ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் உங்களுக்கும் பேர் வரும், அந்த பேர்ட்ஸ்க்கும் பேர் வரும், ஷோக்கும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்றாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க எப்படி இருக்கு, சார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் கைஸ். ஸோ சார் இது பேர்ட்ஸ் இன் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி அவர் மெசேஜ் அவர் செட்டப் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பெட்சோல் சேனலை மறக்காம ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ பண்ணுங்க. ஸோ ಸರ್ ಕೊನೆಗೆ ಏನು ಹೇಳಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತೀರಾ ಸರ್? ಲಾಸ್ಟ್ ಕ್ವಶನ್ ಒಂದು ನಾರ್ಮಲ್ ಆಗಿರಲಿ ಅಂತ ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಪಟ್ಟಿದೆ. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல வந்து ஒந்தே காரணம்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா ஒரே ரூல்ஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலேருந்து ஒருத்தர் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒந்தே காரணம் ஒரு மாதிரி கிளப் இப்போ புதுசாக ஏதோ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
ಸರ್ ಅದು ನಿಜ. ನಾನು ಯಾಕೆಂದರೆ ನಾನು 84ರಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಚಿಕ್ಕಪ್ಪನಿಗೆ ದೊಡ್ಡ ಹೆಂಚಿನ ಮನೆ ಇರೋದು. ಈಗ ಬಿಟ್ಟಾಗ ಒಂದು 6:30 ಗಂಟೆ ಎಲ್ಲ ಹೆವಿ ಟೈಮ್ ಅದು, 6 ಗಂಟೆ 6:30 ಗಂಟೆ ಸುಮಾರು ಒಂದು 10 ನಿಮಿಷ 15 ನಿಮಿಷ ಆ ಕಡೆ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು 16 ಅಡಿ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಬಂತು. ಆ ಕಾಲಕ್ಕೆ ಅಳ್ದಿದ್ರು, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ಆ ಕಾಲಕ್ಕೆ 15 ಫೀಟ್ಸ್ ಅಳ್ದು ಅದು ಔಟ್ ಮಾಡಿದ್ರು ಅಕ್ಕಿನ. ಅದು ನಾನು ಆ ಕಾಲಕ್ಕೆ ನೋಡಿದ್ದೀನಿ. ಬಟ್ ಈಗ ಅದು ಕಾನೂನು ಚಾಲ್ತಿಯಲ್ಲಿದೆ. ಈಗ ಕೆಲವೊಂದು ಭರ್ತಿನೇ ಆಗ್ಬೇಕು ಅಂತ, ಯಾಕೆಂದ್ರೆ ಛತ್ರಿ ಮೇಲೆ ಭರ್ತಿ ಆಗ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಅವ್ರ ಕಾನ್ಸೆಪ್ಟು ಕರೆಕ್ಟೇ. ಬಟ್ ಈ ತರ ಇರೋದು ಅದು ಈ ತರನು ನಾವು ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿರೋದು. ಇದು ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ತಿಳಿದು ಮಾಡಿರ್ತಾರೆ, ತಿಳಿದರೆ ಏನು ಮಾಡಿರಲ್ಲ. ಬಟ್ ಏನಕ್ಕೆ ಮಾಡಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದಕ್ಕಿ ತರ ಇನ್ನೊಂದು ಅಕ್ಕಿ ಇರಲ್ಲ, ಒಂದು ಜಾತಿ ತರ ಇನ್ನೊಂದು ಜಾತಿ ಬರಲ್ಲ. ನನ್ನ ತರ ನೀವಿರಲ್ಲ, ನಿನ್ ತರ ನಾವಿರಲ್ಲ, ಇನ್ನೊಬ್ರು ಬರಲ್ಲ. ಒಬ್ಬೊಬ್ರು 6 ಅಡಿ 7 ಅಡಿ ಹೈಟ್ ಇರ್ತಾರೆ, ಒಬ್ಬೊಬ್ರೆಲ್ಲ ಹೈಟ್ ಕಮ್ಮಿ ಇರ್ತಾರೆ, ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ಈ ತರ 6 ಅಡಿ ಆಗುತ್ತಂದು ಬೇಗ ರೀಚ್ ಆಗ್ತಾನೆ, ಈ ತರ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ಅಕ್ಕಿಗಳಲ್ಲೂ ಅಷ್ಟೇ, ಕೂತ್ಕೊಳಕ್ ಬಂದಾಗ ಹಿಂದೆ ಬಾಜಿ ಮಾಡೋದು, ಮುಂದೆ ಛತ್ರಿ ಬರುತ್ತೆ. ಛತ್ರಿ ಮೇಲೆ ಬಾಜಿ ಮಾಡಿದ್ದು ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ಕೆಲವೊಂದು ಅಕ್ಕಿಗಳು ಛತ್ರಿ ಮೇಲೆ ಇನ್ನೇನು ಕೂತ್ಕೊಳ್ಳೋ ಟೈಮಲ್ಲಿ ಬಾಜಿ ಮಾಡಿಬಿಡ್ತವೆ, ಅನ್ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೈತೆ, ಛತ್ರಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೈತವೆ ಈ ಥರ. ಬಟ್ ಅಕ್ಕಿಲಿ ಅದು ನಾವು ಫಾಲ್ಟ್ ಮಾಡ್ತು ಅಂದ್ರೆ ಅಕ್ಕಿಲಿ ನಾವೇನೋ ಅದು ಕೂತ್ಕೊಳ್ಳೇಬೇಕು ಅಂತ ಅದಕ್ಕೆ ಇರುತ್ತೆ ಮೈಂಡಲ್ಲಿ. ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ನಾನು ಮನೆಗೆ ಸೇರಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲ ಅಕ್ಕಿಗೂ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ಆ ಮೂಮೆಂಟಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. ನಾನು ಇವಾಗ ಇದೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. ಕೆಲವೊಂದು ಜನ ಛತ್ರಿ ಬರ್ತಿ ಅಂತಲೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಅದರೊಳಗೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ಅದ್ರೊಳಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ಈಗ ನಾನು ಹೇಳೋದೇನು ಅಂದರೆ, ಇವಾಗ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಸೇರ್ತಾನೆ ಅಂದರೆ, ಇವಾಗ ನಾನು ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅದು ತಪ್ಪಾಗಿ ಭಾವಿಸಬಾರ್ದು. ಇದನ್ನು ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಒಬ್ಬ ದಾವಡಿಯವ್ರಿಗೆ ಯಾವ ಟೂರ್ನಮೆಂಟಿಗೆ ಸೇರ್ಕೋಬೇಕು, ಯಾವ ಟೂರ್ನಮೆಂಟಿಗೆ ಸೇರಬಾರ್ದು ಅನ್ನೋದು ಅವನಿಗೆ ಬಿಟ್ಟಿರೋ ವಿಷಯ. ಯಾಕೆಂದರೆ ಅವ್ನಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಈ ಟೂರ್ನಮೆಂಟಲ್ಲಿ ಛತ್ರಿ ಬರ್ತಿ ಟೂರ್ನಮೆಂಟು, ನಾನು ಇದು ದುಡ್ಡು ಹಾಕ್ಬೇಕಾ ಬೇಡವಾ ಅನ್ನೋದು ಅವ್ನಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇರುತ್ತೆ ಇದು 15 ಅಡಿ ಟೂರ್ನಮೆಂಟು. ಇವಾಗ ಅವ್ರಿಗೆ ಇವಾಗ ನಾನು ಅಕ್ಕಿ ಬಿಡ್ತೀನಿ ಅಂದರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ನನಗೆ ಇಷ್ಟ ಇದ್ದರೆ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಸೇರ್ಕೊಂಡು ಬಿಡ್ತೀನಿ, ಅದಕ್ಕೆ ಛತ್ರಿ ಬರ್ತೀನಿ ಬಿಡ್ತೀನಿ, ಇಲ್ಲ ಛತ್ರಿ ಬಿಡಲ್ಲ ಅಂದರೆ ಬಿಡಲ್ಲ. ಬಟ್ ನಾನು ಹೇಳೋದು ರೂಲ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ಸ್ ಆಗಲೇ 15 ಇಯರ್ಸಿಂದ, ನಾನು 20, 35, 40 ಇಯರ್ಸಿಂದ 15 ಫೀಟ್ ಕೊಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಕೆಲವೊಬ್ರಿಗೆ ಇದೆ, ಹೌದು ಯಾಕೆ 15 ಫೀಟ್ ಕೊಡಬೇಕು, ಕುತ್ಕೊಳ್ಳೇಬೇಕು ಅಕ್ಕಿ ಅಂತಾರೆ. ಆ ಥರ ಕುಣ್ಸಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ಕುಂತ್ಕೊಳ್ಳಲ್ಲ ಅಂತ ನಾನು ಹೇಳೋದು. ನಮ್ಮಕ್ಕೆ 12 ಆಡಿರೋದೆಲ್ಲ ಛತ್ರಿ ಬರ್ತೀನಿ ಆಗಿರೋದು, ಬಟ್ ಆಗ್ದಲೇ ಇರಲಿಲ್ಲ. ಬಟ್ ಛತ್ರಿ ಬರ್ತೀವಿ ನಾನು ನೋಡೋ ಅಕ್ಕಿಲಿ ನಾವು ಸುಮಾರು ಅಕ್ಕಿ ಆಡಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಅಕ್ಕಿಗಳಲ್ಲಿ ಈ ಥರ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಇರ್ತವೆ. ಏನಂದ್ರೆ ರನ್ನಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ, ಲಾಸ್ಟ್ ಮೂಮೆಂಟಲ್ಲಿ ಇನ್ನೇನು ಗೋಲ್ ರೀಚ್ ಆಗೋವಾಗ ಒಂದೊಂದ್ಸತಿ ಮಿಸ್ಟೇಕ್ ಆಗುತ್ತೆ, ದಮ್ ನಿಂತಾಗುತ್ತೆ, ಸುಸ್ತಾಗ್ಬಿಡ್ತಾನೆ, ಡಿಹೈಡ್ರೇಷನ್ ಆಗಿಬಿಡ್ತಾನೆ. ಕೆಲವೊಂದು ಅಕ್ಕಿಗಳಿಗೆ ಅದೊಂದ್ಕೊಂಡು ಕೆಳಕ್ಕೆ ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವು ಮೇಲೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾವೆ ಆಡೋಕ್ಕೆ. ಅವು ಏನೇ ಟ್ರೈ ಮಾಡಿದ್ರು ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಬ್ಯಾಲೆನ್ಸು ಒಂಥರ ನಾಲ್ಕು ಥರ ಓಪನ್ ಆಗಿಬಿಟ್ಟಿರುತ್ತೆ, ಆಡ್ಕೊಂಡೇ ಇರುತ್ತೆ. ಕೆಲವೊಂದು ಅಕ್ಕಿಗಳು ಇರುತ್ತೆ, ಕುತ್ಕೊಳಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಮಿಸ್ ಆಗುತ್ತೆ, ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಿಸ್ ಆದರೆ ಸುಮಾರು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಮುಂದೆ ಹೊರಟಾಗ್ತದೆ. ಮುಂದೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಗೇಟ್ಲಿ ಮಾಡಿ, ದೊಡ್ಡ ಗೇಟ್ಲಿ ಮಾಡಿ ಅದು ಬಂದು ಛತ್ರಿಗೆ ಬಂದು ಕುತ್ಕೊಳಕ್ಕೆ ಬರ್ತದೆ. ಅದು 1 ಸೆಕೆಂಡ್ ಪಾಸ್ ಆಗಿಬಿಡ್ತು ಅಂದರೆ ಅದು ನೆಕ್ಸ್ಟ್ ಅದು ತಿರುಗಬೇಕು ಅಂದರೆ ಸುಮಾರು ದೊಡ್ಡ ಗೇಟ್ಲಿ ಹೊಡ್ಕೊಂಡೇ ಬಂದು ಕುತ್ಕೋಬೇಕು. ಮತ್ತೆ ಅದು ಹೊಸ ಗೇಟ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಅವಾಗ ಹಿಂಗೆ ಮಾಡಿ 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 ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಲೇಬೇಕು ಅಂತ ಪಾಪ ದೂರ ಹೋಗಿ ಬರ್ತದೆ ಅಂದರೆ ಅದು ಕುತ್ಕೊಳ್ಳೇಬೇಕು ಅಂತ ಅದಕ್ಕೆ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಲಾಸ್ಟ್ ಮೂಮೆಂಟ್ಗಳಲ್ಲಿ ಅದು ಕೆಲವೊಂದು ಸತಿ ಮಿಸ್ ಆಗೋ ಸಾಧ್ಯತೆಗಳು ಇರ್ತವೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ನನ್ನೊಂದು, ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಇವತ್ತು ಲೈವ್ ಚಾನಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಮ್ಮೊಂದು ಇಂಟ್ರ್ಯೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಾನೊಂದು ಸಜೆಷನ್ ಕೊಡ್ಬೋದು ಖಂಡಿತ. ಬಟ್ ನಾನೇನು ಬೃಹಸ್ಪತಿ ಅಂತೂ ಅಲ್ಲ, ನಾನು ಅದರೊಳಗೆಲ್ಲ ಏನು ಎಕ್ಸ್ಪರ್ಟು ಅಲ್ಲ. ನಾನು ಹೇಳೋದೇನು ಅಂದರೆ, ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ 10 ಗಂಟೆ ಟೈಮ್, 10 ಗಂಟೆ ಮೇಲೆ ಅಕ್ಕಿ ಖಾಲಿ ಬಿದ್ದರೆ, ಯಾಕೆಂದರೆ 10 ಗಂಟೆ ಆಡೋದು ತುಂಬ ಕಷ್ಟ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. 10 ಗಂಟೆ ಟೈಮ್ ಮಾಡ್ತದೆ. 10 ಗಂಟೆ ಟೈಮ್ ಮಾಡಿದ್ರೆ 10 ಗಂಟೆ ಆದಮೇಲೆ ಯಾವ ಟೂರ್ನಿಮೆಂಟೇ ಆದ್ರೂ, ಯಾವುದೇ ಟೂರ್ನಿಮೆಂಟ್ ನಡೀತಾ ಇರಲಿ, ಅದು ಖಾಲಿ ಬಿದ್ದಾಗ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಬಿಡಪ್ಪ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಫೀಸ್ ಕಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬಿಡ್ತಾರೆ. ನಾನು ಹೇಳೋದು ಇಷ್ಟೇನೆ, ನೀವು ಆ ಥರ ಛತ್ರಿ ಬರ್ತೀನಿ ರೂಲ್ಸ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಥರ ಅಂದರೆ ನೀವು ಛತ್ರಿಗೆ ಒಂದು 10 ಗಂಟೆವರೆಗೂ ಟೈಮ್ ಕೊಡಿ. 10 ಗಂಟೆವರೆಗೂ 9 ಗಂಟೆ 59 ನಿಮಿಷದವರೆಗೂ ಅದು ಕುತ್ಕೊಂತು ಅಂದರೆ, 15 ಅಡಿ ಒಳಗಡೆ ಕುತ್ಕೊಂತು ಅಂದರೆ ಅದು ಖಾಲಿನೇ. ನಿಮ್ಮ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ವಿಚಾರದಲ್ಲಿ 15 ಅಡಿ ಮೇಲೆ 10 ಗಂಟೆ ಮೇಲೆ ಆಗಿ 15 ಅಡಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ಬೋದು, ಕೊಡದಲ್ಲೂ ಇರ್ಬೋದು. ಅದು ನಿಮ್ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿರೋ ವಿಷಯ. ನಂದೊಂದು ಸಜೆಷನ್ ನಿಮ್ ಮೂಲಕ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. கண்டிப்பா சார். ஸோ கைஸ் என்னன்னா சார் சொன்னது என்னன்னா, இப்போ பெங்களூர் வந்து ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னன்னா அது வந்து பழைய ரூல்ஸ் தான், பட் இடையில வந்து சேஞ்ச் ஆச்சு. பட் திரும்ப அதை வந்து ஒரே காரணம்னா பண்ணியிருக்காங்க, எந்த காரணத்துக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னன்னா முன்னாலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு புறா வந்து சத்திரியை விட்டு 15 அடிக்குள்ள உட்காரலாம் அப்படின்னா அது வந்து அது எப்படி பருத்தி மாதிரி தான் கணக்கு வரும் 15 அடி. ஏன்னா ஒரு கிரே பாஜ்ன்றது வந்து தப்பு பண்ணும், ஏன்னா அது கொஞ்சம் சலுக்குனியே கொஞ்சம் தூரம் லாங். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங் வச்சுன்னா நல்லா கேட் கீப் பண்ணிட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ணும். அந்த டைம்ல வந்து அடி எடுக்கும் போது சில புறா வந்து தப்பி வந்து கீழே விட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா
கஷ்டப்பட்டு ஒரு 10 ஹவர் பறந்த புறா வந்து டயர்ட்ல தப்பி பண்ணி பக்கத்துல கூட உட்காரலாம். அதனால வந்து அவங்க 15 அடி வரைக்கும் எங்க வேணாலும் உட்காரணும் அப்பவே ரூல்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படின்னா அந்த காலத்துல ரூல்ஸ் பண்ணாங்க. இப்ப இடையில வந்து சேஞ்ச் பண்ணாங்க. பட் அப்புறமாக்கி திரும்ப எல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் எல்லாம் ஒரு பெரிய ஆளுங்கெல்லாம் பேசி இப்போ ஒரே காரணம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதுதான் சார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரிக்வஸ்டா எப்பவுமே இப்போ ஒரு 10 ஹவர் பறந்துச்சுன்னா கூட 9 ஹவர் 59 நிமிஷம் கூட பறந்து அது அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட நீங்க காலையுமே அதை நீங்க கணக்கு கொடுக்கலாம். 10 ஹவருக்கு நினைச்சுன்னா ஒரு சான்ஸ் கொடுங்க. இது வந்து என்னோட ரிக்வஸ்ட் தான், நான் ஒன்றும் ஆர்டர் போடல, ரிக்வஸ்ட்னு சார் சொல்றாரு. ஸோ ஆக்சுவலி அந்த மனுஷுக்கு ரொம்ப கேட்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு தனி மனுஷனா இது வந்து சொல்றாரு, இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அது வந்து ஃபாலோ பண்ணி நான் நம்புறேன். ஸோ கைஸ் ಫಾಲೋ பண்ணுங்க. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಾನು ಕೇಳಿರುವಂಥ ಒಂದು ಸಜೆಷನ್, ಹೇಳಿರುವಂಥ ಸಜೆಷನ್ನು ತಗೊಳ್ಳಿ. ನಾನೇನು ಇದನ್ನು ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಏನು ಹೇಳಲ್ಲ. ಬಟ್ ಈ ಥರ ಸಾಧ್ಯತೆಗಳಿದೆ ಹಕ್ಕಿಗಳಲ್ಲಿ. ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಆಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಇರೋರು, ಯಾರೂ ಆಡಿಸ್ಬಾರ್ದು ಅಂತ ಇಷ್ಟೊಂದು ಅಕ್ಕಿ ಮಡಿಕೊಂಡು ಸಾಕ್ತಾರೆ ಅಂದಮೇಲೆ ಅವ್ರು ಅಕ್ಕಿ ಆಡಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಅವ್ರು ಎಲ್ಲರಿಗೂ ಇರುತ್ತೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಇದ್ದಾಗ ಏನು ಅಂದರೆ ನೋಡಿ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಒಂದೊಂದು ದಾವಡಿಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಕ್ಕಿ ಒಂದೊಂದ್ಸತಿ ಸೀಸನಲ್ಲಿ ಮೂಲೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಒಂದೇ ಒಂದು ಅಕ್ಕಿ ಸಿಕ್ಕಿರುತ್ತೆ. ಆ ಅಕ್ಕಿ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಅದು 15 ಅಡಿ ಕುತ್ಕೋತಾ ಇರುತ್ತೆ. ಈ ಥರದ್ದು ಅದು ಬಿಟ್ಟರೆ ವಿಧಿನೂ ಇರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಆದರೆ ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಈ ಥರದ್ದು ಸಿಚುವೇಶನ್ಸು ಒಂದೊಂದು ದಾವಡಿಗಳಲ್ಲಿ, ಸುಮಾರು ದಾವಡಿಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೇಟ್ ಆಗುತ್ತೆ. ನಮಗೂ ಆಗಿದೆ. ಯಾವುದೋ ಅಕ್ಕಿಗಳು ಕೈಗೆ ಬರ್ತದೆ ಆ ಥರ ಎಲ್ಲ ಆಗಿರುತ್ತೆ. ಅವಾಗ ಹಿಂಗೆಲ್ಲ ಇರುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ಛತ್ರಿ ಭರ್ತಿಗೆ ವಿರೋಧಿನೂ ಅಲ್ಲ, ಛತ್ರಿ 15 ಅಡಿಗೆ 15 ಅಡಿದ್ದು ವಿರೋಧಿ ಅಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಏನು ಅಂದ್ರೆ ಅವರ ವಿವೇಚನೆಗೆ ಇದೆ. ನೀವು ಹಳೆ ರೂಲ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸರ್, ಇದರಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪು ಏನಿಲ್ಲ. ಅವಾಗಿರೋ ರೂಲ್ಸ್ ಈಗವರೆಗೂ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಅದನ್ನೇ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ ಸರ್. ಯಾಕೆಂದ್ರೆ ನೀವು ಛತ್ರಿ ಭರ್ತಿ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಗೆ ಕೂತಿದ್ದೀರಾ ಅಂದಾಗ ಈ ತರದ್ದು ಅಕ್ಕಿಗಳು ಪಾಪ ನ್ಯೂನತೆ ಆಗುತ್ತೆ. ತಪ್ಪ ಹಾಗೆ ಗ್ರೇ ಬಾಜಿ ಯಾಕೆಂದ್ರೆ ಗಾಳಿ ತಳ್ಬೋದು, ಅವತ್ತಿನ ವೆದರ್ ಕಂಡೀಷನ್ ಬ್ಯಾಡ್ ಆಗಿರ್ಬೋದು, ಏನೋ ಒಂದು ಆಗಿರುತ್ತೆ. ಈ ಥರದ್ದೆಲ್ಲ ತೊಂದರೆ ಆಗಿ ಅಕ್ಕಿಗಳು ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗ್ದಂಗೆ ಏನೇನೋ ಆಗಿರುತ್ತೆ. ಮಳೆ ಬಂದ್ಬಿಡ್ಬೋದು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆ ಟೈಮಲ್ಲಿ. ಮಳೆ ಬಂದಾಗ ಏನು ಮಾಡುತ್ತೆ ಅಕ್ಕಿ, ಸಡನ್ನಾಗಿ ಮನೆಗೆ ಹೋಗುವಂಥ ಫೋರ್ಸಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ಫೋರ್ಸಲ್ಲಿ ಬಂದು ಛತ್ರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಸಡನ್ನಾಗಿ ಬಂದಾಗ ಉಡನ್ ಬಾಕ್ಸ್ನಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. ಈ ಥರದ್ದೆಲ್ಲ ಆಗುತ್ತೆ. ಅಕ್ಕಿಲಿ ಗಿರಾಬಾಜಿಗಳು ಮಿಸ್ಟೇಕ್ ಮಾಡಿದಾಗ ಹಾಗಾಗಿ ಈ ಬೆಂಗಳೂರು ಒಂದು ಕಾನೂನು ಒಂದು ತಗೊಂಬನ್ನಿ ಅಂತ ಇವರು ಓಡಾಡ್ತಾರೆ. ಅವ್ರು ಛತ್ರಿ ಬರ್ತೀನಿ ಅಂತಾರೆ. ಬಟ್ ಆ ದಾವಡಿಯವ್ರಿಗೆ ಬಿಟ್ಬಿಡಿ ವಿವೇಚನೆಗೆ. ಅವ್ನು ಯಾವುದೇ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಸೇರೋನು ದುಡ್ಡು ಹಾಕ್ಬೇಕಾಗಿರೋದು ಅವನು ದುಡ್ಡು ಹಾಕೋನು ಯಾವ್ದಕ್ಕಾರ ಹಾಕ್ಬೋದು. ಅವ್ನಿಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇನೆ, ಒಂದೊಂದ್ಸತಿ ಏನಾಗುತ್ತೆ 15 ಅಡಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. 15 ಅಡಿಗೆ 5 ಟೂರ್ನಿಮೆಂಟಲ್ಲೂ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಚಾನ್ಸು. ಒಂದು ಟೂರ್ನಿಮೆಂಟಲ್ಲಿ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂದಾಗ ಅವಾಗ ಪಬ್ಲಿಕ್ ನೋಡೋ ರೀತಿ ಬೇರೆ, ಜನ ನೋಡೋ ರೀತಿ ಬೇರೆ ಇರುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಅದು ಮನ್ಸಿಗೆ ನೋವಾಗುವಂಥ ವಿಚಾರ. ಹಾಗಾಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಕನ್ಸಿಡರೇಷನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಹೇಳೋದಿಷ್ಟೇ ವಿಚಾರ, ಎಲ್ಲ ಮನ್ಸಿಗೆ ನೋವಾಗುತ್ತೆ. ಮೈ ಟೂರ್ನಿಮೆಂಟಲ್ಲಿ ಭರ್ತಿ ಆಗಿರುತ್ತೆ, ಒಂದು ಟೂರ್ನಿಮೆಂಟಲ್ಲಿ ಖಾಲಿ ಬರೆದಾಗ ಅವಾಗ ಮನ್ಸಿಗೆ ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ಇದರಿಂದ ಜನ ಇದನ್ನೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಅಪೋಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ಕೋತೀನಿ ನಾನು. ಬಟ್ ನನ್ನ ಹೇಳಿರೋದ್ರೊಳಗೆ ಏನೋ ತಪ್ಪು ದಯವಿಟ್ಟು ಕ್ಷಮಿಸಿ. ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದೀನಿ. ಓಕೆ ಸರ್.